நாகை மாவட்டம் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யம் திருத்தலம் ஒரு புகழ்பெற்ற சிவஸ்தலமாக விளங்குகிறது. திரு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் முக்கியமான திருத்தலமாக விளங்குவது வேதாரணீஸ்வரர் திருக்கோயிலாகும். வேதங்களால் பூஜித்து மூடப்பட்ட வேதாரணீஸ்வரர் திருக்கோயில் திருக்கதவை யாராலும் திறக்க முடியாமல் இருந்தபோது திருநாவுக்கரசரும் திருஞானசம்பந்தரும் தேவார பாடல் பாடி அந்த திருக்கதவை திறந்ததாக அந்த கோயில் வரலாறு பேசுகிறது. தீர்த்தம், தலம், மூர்த்தம் என எல்லா வகையிலும் புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குவது வேதாரண்யம் வேதநாயகி உடனுரை வேதாரணீஸ்வரர் திருக்கோயிலாகும். அதோடு சப்த விடங்க ஸ்தலங்கள் என போற்றப்படும் 7 சிவஸ்தலங்களில் திருமறைக்காடு எனும் வேதாரண்யமும் ஒரு சப்த விடங்க ஸ்தலமாகும். இத்திருக்கோயிலில் தியாகராஜ பெருமான் கம்ச நடன புவனி விடங்க தியாகராஜராக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். வேதாரண்யம் திருக்கோவிலில் மாசி மாதம் மகத்தை ஒட்டி நடைபெறுகிறது ஆண்டின் பெரும் திருவிழா உற்சவம். மாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று, அதாவது மார்ச் 10ஆம் தேதி நடைபெற்றது. நீலோத்பால் உடனாய கம்ச நடன புவனி விடங்க தியாகராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி வேதாரண்யம் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலை 10 மணி அளவில் வடம் பிடிக்கப்பட்ட தேர் வீதி உலா முடிந்து மதியம் 2 மணி அளவில் தேர் நிலைக்கு வந்தது. இதனையடுத்து தேரில் இருந்து தியாகராஜ பெருமான் யதாஸ்தானத்திற்கு ஹம்சபாத புவனி விடங்க நடனத்தை ஆடியபடி ஆலயத்திற்குள் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தியாகேசா தியாகேசா, மறைக்காடா மறைக்காடா என பக்தி கோஷங்கள் எழுப்பி பரவசத்துடன் வழிபட்டு அருள் பெற்றனர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம